யூடியூப்பில் வந்து முட்டாள் மட்டுமே ஜெயிக்கிறான். சரிங்களா? அறிவாளிகள் வந்து யூடியூப்பில் வந்து ஜெயிக்கிறதே கிடையாது. ஏன்னா இது வந்து பல வகையான கதைகள் சொல்லி வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? முன்னோர்கள் வந்து யூடியூப் பற்றி என்னடா சொன்னாங்க அப்படின்னு கேட்காதீங்க. அதாவது எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதை ஜெயிக்கிறதுக்கு சில வழிகள் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து நிறையா சொல்லிட்டு போயிருக்காங்க. சரிங்களா? இப்போ அறிவாளிகள் வந்து நிறைய ஐடியாஸ் வந்துக்கிட்டே இருக்கும் மைண்டில். சரிங்களா? ஐடியாஸ் தோணிக்கிட்டே இருக்கும். புது புது விஷயங்கள் வந்து மைண்டில் தோணிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து ஒரு சேனல் ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் பயணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு இன்னொரு இதோட இன்டெலிஜென்ட்டான இன்னொரு ஐடியா சூப்பராக பெர்ஃபெக்ட் ஆகும்டா அப்படின்னு சொல்லி இன்னொரு ஐடியா தோணும். சரிங்களா? அப்போ அதையும் ஆரம்பிப்பாங்க. அறிவாளிகள் திறமையானவங்கள்ட்ட அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். சரிங்களா? அதனால் வந்து 2-3 சேனலில் இருந்தால் கூட நம்ம வந்து தொடர்ந்து ஈஸியாக ரன் பண்ணிக்கிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கும். இதே வந்து முட்டாள்னு வச்சுக்கோங்களேன், நிறையா விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான். சரிங்களா? அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோடு நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இந்த பக்கம் போகிறது வந்து ஒரு ஆமை. சரிங்களா? இந்த பக்கம் போகிறது ஒரு வந்து முயல். சரிங்களா? அதனால் ஈஸியாக வேகமாக ஓட முடியும். அதுக்கு வந்து அறிவு ஜாஸ்தி. அறிவு ரீதியாக பார்த்தோம்னா அதுக்கு வந்து அறிவு ஜாஸ்தி, இதுக்கு வந்து அறிவு கம்மி. சரிங்களா? அவங்க சொல்லக்கூடிய கதையில் பார்த்தோம்னா அதுக்கு வந்து வேகம் கம்மி, இதுக்கு வந்து வேகம் அதிகம். ஈஸியாக இப்படின்றக்குள்ளே அந்த ரீச் பண்ணிட்டு போயிடும். ஆனால் அதுக்கு வந்து அந்த மிதப்பு இருக்கிறதுனால பல விதமான டிஸ்ட்ராக்ஷன் வந்துக்கிட்டு இருக்கும். சரிங்களா? நம்மளால் எல்லாம் முடியுன்றனால எல்லா விதத்துலையும் ட்ரை பண்ணி பார்க்கும். இங்கிட்டு பல இடங்களில் ட்ரை பண்ணி பார்க்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆமை வந்து ஒரே ஒரு இலக்கு தான், அது வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். நமக்கு இவ்வளோ தானே முடியும், நம்ம போகிற விதத்தில் போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் இலக்கை நோக்கி போய்கிட்டே இருக்கும். ஆனால் உண்மையிலேயே போட்டி வச்சுருக்கீங்கன்னா யூடியூப்பில் கூட அடிச்சு பாருங்கள். ஆமை முயல் வந்து போட்டி இந்த மாதிரி ஒலிம்பிக்கில் ஏதோ ஒரு இடத்துல வந்து போட்டி வச்சாங்க. உண்மையிலேயே ஆமை தான் ஜெயிச்சிச்சு. சரிங்களா? அது முயல் வந்து கொஞ்சம் தூரம் போகுது, இங்கிட்டு திரும்பி பார்க்குது, இங்கிட்டு திரும்பி பார்க்குது, அப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்குது. சரிங்களா? நம்மளால் எல்லாமே முடியுன்ற தைரியத்தினால நிறையா விஷயங்கள் நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். சரிங்களா? அதனால் இந்த மாதிரி நம்ம வந்து முன்னேறி வர்றது வந்து கொஞ்சம் சிரமம். சரிங்களா? இது அதாவது அந்த ஆமை வந்து ஒரு விஷயந்தான் அதுக்கு முடியிற விஷயத்த தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்குது. சரிங்களா? ஒரே ஒரு பாதையை மட்டும் சூஸ் பண்ணி போய்கிட்டே இருக்குது. அதே நீங்கள் ஒரு அறிவாளியாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணுன்னா அந்த ஆமை செய்கிற மாதிரி ஒரே ஒரு பாதையை மட்டும் எடுத்துக்கிட்டு அதில் வந்து உங்களோட ஃபுல் ஃபோர்ஸையும் உங்களுடைய சுற்றி நடக்கிற ஃபுல் எஃபோர்ட்டையும் உங்களுடைய மொத்த அறிவுத்திறனையும் ஒரே ஒரு யூடியூப் சேனலில் நீங்கள் இறக்குனீங்கன்னா அது போகக்கூடிய வேகத்தை விட அதுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. சரிங்களா? கற்றுக்க கூட தெரியாது. சரிங்களா? அது போகக்கூடிய ஒரே பாதை தான். அதனாலே அந்த கன்சிஸ்டன்சியாக ஒரு பாதையில் போகிறதுனாலே அது ஜெயிச்சிருக்கு. சரிங்களா? இவ்வளோ அறிவுகள் கொண்ட உங்களுடைய அறிவுத்திறனை வந்து ஒரே பாதையில் நீங்கள் ஒருமுகப்படுத்துனீங்கன்னா அது 5 நாளில் போகக்கூடிய ஒரு இடத்த நீங்கள் வந்து ஒரு நாள்லேயே நீங்கள் போய் சேர்ந்துருவீங்க. சரிங்களா? நம்ம வந்து நிறையா விஷயங்களை டிஸ்ட்ராக்ட் ஆகிக்கிட்டே இருக்கோம் அப்படின்றது தான் இங்கே மிக முக்கியமான கருத்து, யாரும் தவிர்க்க முடியாத கருத்து. நீங்களும் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? 2-3 யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு பாருங்கள். அப்புறம் எதுவுமே க்ரோ ஆகலைன்னு சொல்லி கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? அப்புறம் திரும்ப வந்து ஃபுல் ஃபோர்ஸ் ஆரம்பிக்கிறீங்களா? அந்த நீரோடை நான் கதை சொன்னேன் பார்த்தீங்களா? அது மாதிரி ஃபுல் ஃபோர்ஸ் ஆரம்பிக்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் பாருங்கள். சரிங்களா? அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரே ஒரு யூடியூப் சேனல் எடுத்துக்கங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பழைய காலத்துலேருந்து அது சார்ந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும். அதை மட்டும் எடுத்துங்க. அதில் வந்து ஃபுல் ஃபோர்ஸாக உங்களுடைய மொத்த அறிவுத்திறனையும் பயன்படுத்துங்க. உங்களுடைய ஃபுல் எஃபோர்ட்டும் அதுக்கு மட்டுமே இருக்கட்டும். தினம் அதுக்காக நீங்கள் வேலை செய்யுங்க. சரிங்களா? தினமும் காலையில் எழுந்திரிச்சோடனே மொதல் வேலையாக அதுக்கு அந்த யூடியூப் சேனலுக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்ற ஒரு சின்ன அதை நோக்கி ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் எடுத்து வச்சுருங்க. சரிங்களா? எடுத்து வச்சுருங்க. அதை நோக்கி போய்கிட்டே இருங்க. 2025 முடிகிறதுக்குள்ளே நீங்கள் வந்து கண்டிப்பாக யூடியூப் சேனலில் மானிட்டைசேஷன் ஆகி நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து சக்ஸஸ் ஆகிடுவீங்க. சரிங்களா? இவர் வந்து நம்மளை விட இவர் வந்து கண்டிப்பாக ஜெயிப்பார். ஏன்னா அவர் வந்து ஆனால் லேட் ஆகும். சரிங்களா? அவருக்கு வந்து அந்த நாலேஜ் இருக்காது, புரிஞ்சுக்கிற திறன் இருக்காது. இருந்தாலும் அவர் வந்து அந்த சரியான பாதையை சூஸ் பண்ணியிருக்காரு, அதனாலே ஜெயிக்கிறார். அந்த ஒரு பாதை மட்டுமே அவரை ஜெயிக்க வைக்குது. அதே மாதிரி பாதையை நம்ம சூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம எவ்வளோ வேகமாக ஜெயிக்கலாம் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதனால் இன்டெலிஜென்ட்டான யூடியூபர்ஸ் வந்து நிறையா நம்மளுடைய சேனல்ஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சார்ந்து ஒரே ஒரு யூடியூப் சேனல் மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதிலே உங்களுடைய ஃபுல் எஃபோர்ட்டையும் கொடுங்க அப்படின்றது தான் என்னுடைய கனிவான வேண்டுகோள். சரிங்களா?
நிறைய பேர்த்துக்கு வந்து புரிஞ்சிருக்கும், ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இவ்வளோ அழகான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக இவ்வளோ தூரம் வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஒரு யூடியூபராக தான் இருப்பீங்க. இன்னும் நீங்கள் வந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களிலிருந்து வரக்கூடிய ஒரு யூடியூபர், சரிங்களா? என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு உங்களையும் நான் க்ரோ பண்ணி கொண்டு வருவேன், சரிங்களா? நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து ரெகுலராக போட்டுக்கிட்டே இருக்கேன்.